என்ற பாடலை பாடுகிற வேளையிலே நாம் சற்று நின்று தெய்வ சன்னிதானத்திலே மணமகள் வரவேற்பிலே நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். சபையில் அமர்ந்து கொள்வோம். மணமக்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். நீரும் இந்நேரம் வந்து இவ்விரு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய் பாக்கியம் மீந்திரும் என்று சொல்லி நாம் பாடலை ஜெபமாக தெய்வ சன்னிதானத்தில் பாடியிருக்கிறோம். ஆண்டவர் இங்கு வந்திருக்கிறார். தேவநாம மகிமைக்காக இந்த பரிசுத்த விவாகம் நடைபெற்று தேவன் மகிமைப்படத்தக்கதாக நாம் ஜெபத்துடனே அமர்ந்திருப்போம். இப்பொழுதும் மிஸ்ஸஸ் ட்ரினிட்டா சாம் அவர்கள் வந்து வேதத்திலிருந்து 128ஆம் சங்கீதத்தை வாசிக்கும்படியாக அழைக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். தேங்க்யூ. இப்பொழுது வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஸ்டீவும் ஷெரிலும் விவாகத்தில் இணைக்கப்பட போகிறார்கள். இணைக்கப்படுவதில்லை தடை உண்டு, இணைக்கப்படக்கூடாது என்று உங்களில் யாரேனும் சொல்லக்கூடுமானால் நீங்கள் அதை இப்பொழுதே தெரிவிக்கலாம். நீங்கள் அமைதியாக இருக்கிறபடினாலே தடை ஒன்றும் இல்லை என்று கருதி நான் இப்பொழுது விவாகத்தை நடத்தப் போகிறேன். இனி ஒருவரும் ஒரு காலம் ஸ்டீவ் ராபின்சன், ஆனி ஷெரில் இவர்களுக்கு விரோதமாக யாதொன்றையும் சொல்லக்கூடாது, எதையும் பேசக்கூடாது என்று உங்களை பார்த்து நான் கட்டளையிடுகிறேன். நீங்கள் இருவரும் எழுந்து நில்லுங்கள்.
ஸ்டீவ் கவனியுங்கள். ஷெரிலை திருமணம் செய்ய வேத தடை உண்டா? இல்லை, தடை இல்லை. ஷெரில், ஸ்டீவ் ராபின்சனை திருமணம் செய்ய உங்களுக்கு தடை உண்டா? இல்லை. ஸ்டீவ் கவனியுங்கள். தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் ஷெரில் அவர்களுக்கு உண்மையான கணவனாய் இருப்பேன் என்று முழு உள்ளத்தோடு உங்கள் சம்மதத்தை தேவ சன்னிதானத்திலே இப்பொழுது தெரிவிக்கிறீர்களா? ஷெரில் கவனியுங்கள். தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் ஸ்டீவ் அவர்களுக்கு உண்மையான மனைவியா இருப்பேன் என்று முழு உள்ளத்தோடு உங்கள் சம்மதத்தை தேவனுடைய பிரசன்னத்திலே இப்பொழுது தெரிவிக்கிறீர்களா? ஆம். இந்த வெறும் சுருக்கமா ஆம் என்று சொல்லிவிட்டார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் தெய்வ சன்னிதானத்தில் தங்களுடைய வாக்குறுதிகளை சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஷெரிலை ஸ்டீவுக்கு கொடுக்கிற ஷெரிலின் தகப்பனார் முன்னே வரும்படியாய், அப்பா முன்னே வரும்படியாய், ஷெரிலுடைய தகப்பனார் முன்னே வரும்படியாய், அருள் ஸ்டீஃபன்சன் முன்னே வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. கேமரா பாருங்க, சிரிச்ச மாதிரி பாருங்க. கேமரா பாருங்க. நம்பி கொடுத்தாச்சு. கை வச்சு தேங்க்யூ. ரைட், நீங்கள் நல்லா கை வச்சு நீங்கள் கை வச்சு கை விட்டாங்க. இந்த கையில் மைக் கை விட்டார். கிட்ட வச்சுங்க, சொல்லும் போது கை கிட்ட வச்சுங்க, மைக் கிட்ட வச்சுங்க. பிரியமானவர்களே, தெய்வ சன்னிதானத்திலே ஸ்டீவும் ஷெரிலும் உறுதிக்கு அடையாளமாக கரங்களை பிடித்து வாக்குறுதி கொடுக்கிற நேரம். இது ஒரு பரிசுத்தமான உடன்படிக்கை. இது கான்ட்ராக்ட் அல்ல. தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனோடு கூட செய்கிற தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை, ஹோலி கவனன்ட். எனவேதான் வேதம் சொல்கிறது, தேவன் நினைக்கிற இவர்களை எந்த மனுஷனும் பிரிக்காதிருக்க கடவன். இந்த வேளையில் இவர்கள் வாக்குறுதியை கொடுக்கும் பொழுது தெய்வ பிள்ளைகள், தெய்வ ஊழியர்கள் இவர்களுக்காக ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்ற வார்த்தையை நீங்க சொல்லும்போது உணர்ந்து சொல்லுங்க, ஜெபத்தோடு சொல்லுங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. கிட்ட வச்சுக்கோங்க. இங்கு கூடி வந்திருக்கிற யாவரும் சாட்சியாக இருக்க ஸ்டீவ் ஆகிய நான் ஷெரில் ஆகிய உன்னை இன்று முதல் என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உனது வலது கரத்தை பிடித்து எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுத்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி காப்பாற்றுவேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். 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 கர்த்தாவே, நீருக்கு ஸ்தோத்திரம். கை வச்சிருங்க.
இங்கு கூடி வந்திருக்கிற யாவரும் சாட்சியாக இருக்க ஆனி ஷெரிலாகிய நான் ஸ்டீவ் ராபின்சன் ஆகிய உங்களை இன்று முதல் என்னுடைய விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் பணிவிடை செய்யவும் வாக்கு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். Thank you. தேவனுடைய ஊழியர்கள் பரிசுத்தவான்கள் மேடைக்கு வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ரெவரண்ட் சொர்ணராஜ் அவர்கள் மூத்த போதகர் விசேஷமாய் ஆஸ்வதித்து ஜெபம் பண்ணுவார்கள். மற்ற தேவதாசர்கள் எல்லாரும் மேலே வந்து இவளை ஆஸ்வதிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவே நீர் பிரசன்னராய் இருக்கிற இந்த விவாகத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தோடு உம்முடைய நல்ல ஆலோசனைகளோடு விவாகத்தில் இணைந்திருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான மகன் ஸ்டீவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னை கரம் பிடித்திருக்கிற தன்னுடைய மனைவி ஷெரிலுக்கு வாழ்நாளெல்லாம் உண்மையும் உத்தமமான கணவனாக, தன்னுடைய சொந்த சரீரமாக தன் மனைவியை பாவித்து கண் கலங்காமல் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்பு கணவனாய் உம்முடைய மகன் உம்முடைய மகளுக்கு இருக்க எல்லா கிருபைகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் சிறப்பான எல்லா நன்மைகளையும் உடைய மகனுக்கு நீ தந்து நீர் ஆசீர்வதியும். அப்படியே ஷெரிலுக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் கரம் பிடித்திருக்கிற தன்னுடைய கணவன் ஸ்டீவுக்கு வாழ்நாளெல்லாம் உண்மை உத்தமமான மனைவியாக எல்லா காலகட்டத்திலும் தன் புருஷனின் பட்சம் நின்று தேவ சித்தம் செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டி எழுப்புகிற புத்தியுள்ள ஸ்திரீயாக எல்லா நலனும் எல்லா கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்க காலத்தில் புத்திர பாக்கியங்களை தந்து நீர் உடைய மகளை ஆசீர்வதித்தருளும். இந்த மகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற பொறுப்பு அதிகம். அதை உணர்ந்து அதற்கேற்ற விதத்தில் உடைய மகளை பக்குவப்படுத்தி எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் மூத்த ஊழியர்கள், அதோடு இங்கே வந்திருக்கிற எல்லா ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகளுக்கு இருக்க, மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த பிள்ளைகள் அனுபவிக்க ஆண்டவர் இயேசு உதவி செய்யும். எல்லா சத்துருவின் வல்லமைகளும் அந்தகார சக்திகளும் தீய வல்லமைகளையும் இவர்களால் தோற்கடிக்கப்பட, இவர்கள் அவைகளை ஜெயித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு வெற்றியுள்ள குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய விசேஷ கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் வழி நடத்தும். இரு பெற்றோரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
கரங்களை தட்டுவோம். முக்காடு எடுக்கப்படுகிறது. இங்கே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் தேவ ஊழியனாகிய நான் அறிவிக்கிறது என்னவென்றால், ஸ்டீவ் ராபின்சனும் ஆனி ஷெரிலும் பரிசுத்த விவாகத்தில் ஒருமித்து வாழ சம்மதித்து ஒருவருக்கொருவர் வாக்குறுதி கொடுத்து தேவ சமூகத்தில் கணவனும் மனைவியுமாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் இவ்விருவரும் இந்நேரம் முதல் நம்முடைய இந்திய தேச சட்டப்படியும் கிறிஸ்தவ திருச்சபை ஒழுங்கின்படியும் இவ்விருவரும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். தேவன் இவர்களை இணைத்திருக்கிறார். ஒரு மனிதனும் ஒரு சக்தியும் ஒரு காலும் இவர்களை பிரிக்காதிருப்பதாக. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுது வேத புத்தகத்தை மாற்றிக்கொள்வார்கள். திருமாங்கலை தணிக்கை நேரம் ரெவரண்ட் கல்யாண்குமார் அவர்கள் உதவி செய்வார்கள். Please be seated. Thank you. இப்பொழுது மணமகன் மணமகளுக்கு முதல் பரிசாக வேதாகமத்தை கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். The first ever gift from Steve Robinson for Annie is the Word of God. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இதுதான்மா ஸ்டாண்டர்டு, உனக்கும் இது மாதிரி தான் இருந்திருக்கும், இதுதான் ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இனிமேல் நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கைக்கு இதுதான் ஸ்டாண்டர்டு என்று சொல்லி அவர் கொடுக்கிறதை போல இருக்கிறது. தேங்க்யூ. நவ் ஆனி, யூ கேன் டூ த சேம். திருமணத்திற்கு அடையாளமாக திருமாங்கல்யம் உண்டு. அதை இப்பொழுது நாம் ஜெபித்து மணமகன் மணமகளை இந்த அடையாள சின்னத்தினாலே கனப்படுத்த போகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Father, we thank you for your divine presence. You are here to unite them and you have united them. நீர் இவர்களை இணைத்திருக்கிறீர். இப்பவும் இந்த திருமாங்கல்யத்தை திருமணத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிற இந்த அடையாள சின்னத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். Lord, you bless it. இதை அளிக்கிற ஸ்டீவும் இதை அணிந்து கொள்ள போகிற ஆனியும் ஆண்டவரே இந்த நாட்களில் உலகத்தில் திருமண வாழ்க்கை ஆண்டவரே ஒரு நல்ல திருமணத்தை பார்க்கிறது அரிது என்ற காலத்தில் நல்ல திருமணத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த பிள்ளைகள் இருக்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்டீவ், செயினை பிடிச்சிட்டு கை வச்சு சீக்கிரம் இப்பொழுது ஒரு பாடல் பாடுகிற வேளையிலே இப்பொழுது திருமண தம்பதியினர் மாலை மாற்றிக்கொள்வார்கள். முதலாவது ஸ்டீவ், கேன் யூ
take the honors. Thank you. எல்லாரும் கரங்களை தட்டிடலாமா? இப்பொழுது ஒரு பாடல் பாடுகிற வேளையிலே தம்பதிகள் கரங்களை கோர்த்து கொண்டு மெதுவாக கையெழுத்திட திருமண பதிவேட்டில் கையெழுத்திட செல்வார்கள். சாட்சிக்காக சொல்லப்பட்டவர்கள் நீங்கள் தொடர்ந்து அந்த இடத்துல வரும்படியாக என்பதாக கேட்டுக்கொள்கிறோம். Name
Okay, ladies and gentlemen, அந்த பக்கம் திரும்பிக்கிடுங்க. Presenting to you Mr. and Mrs. Robinson, Steve Robinson. நல்ல கரங்களை தட்டுவோமா? ரிசப்ஷன் இன்னும் ஃபியூ மினிட்ஸில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பட் ஜஸ்ட் பிஃபோர் தட் ரெண்டு ஃபேமிலியும் பிஸி ஆயிடுவாங்க. கேன் ஐ இன்வைட் பிரதர் ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ட் சாம் மோசஸ் அண்ட் ட்ரினிட்டா டு கம்? ப்ளீஸ் டேக் அ ஃபோட்டோகிராஃப் வித் த நியூலி மேரிட் பிஃபோர் யூ கெட் பிஸி. வந்துருக்கு. ஜஸ்ட் 4 ஃபோட்டோகிராஃப் தான். ரெண்டாவது த பிரைட்ஸ் ஃபேமிலி பி ரெடி. அதுக்கப்புறம் ஜஸ்ட் senior leaders, only 4 photographs. Photographers, please, you can take. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருமா? கொஞ்சம் ஓகே. எல்லாரும் கொஞ்சம் சிரிச்சிடுறீங்களா? ஜிபிஎஸ் அண்ணே. Okay, thank you. Next, you can be here. Brother Arul Stephen and family, please join. Both families together. Adukaprom, only your family. Please come. Come here, you come to the center. அதுக்கப்புறம் அவங்க பிஸி ஆயிடுவாங்க, அவங்க எடுக்க முடியாது. We don't want to miss this photograph. Okay, thank you. Now, Brother GPS Robinson's family, you can just move away this side a little bit. நீங்க உங்க ஃபேமிலியோட எடுத்துக்கங்க. Okay, thank you, family. நீங்க கீழே போயிடலாம். 3 photographs taken, just last ஒரே ஒரு photograph. Thank you for your patience. Can I invite Dr. Paul to come up? Brother Mohan C. Annan, Pastor Swarnaraj, Pastor L. Joseph. ஐயா ரெவரண்ட் ஐயா ப்ளீஸ் நீங்களும் வந்துருங்க. பிரதர் எபினேசர் பால் அண்ட் பிரதர் வின்சென்ட் வந்துருங்க. Thank you. Only the pastors, family அப்புறம் எடுத்துருங்க. Just only the pastors. You can take later. Only the pastors, please. Thank you. Yes, please. Okay.
பாஸ்டர் come. Pastor Joseph, Pastor, please come. Okay, other end. அண்ணா நீங்க வந்துருங்க, நீங்க வந்துருங்க. ஓகே ஓகே